நானார் தமிழுரை 75 வருஷமா நம்ம மாணவர்கள் பயன்படுத்துற தரமான கைடு. 6th ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த கைடு இப்போ எல்லா கடைகள்லயும் கிடைக்கும் அண்ட் ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம். கிளிக் தி லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நீங்க யாரா இருந்தாலும் எந்த வயசுல இருந்தாலும் 97% ஆஃப் தி பீப்புள் அட் தி மோமெண்ட் அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் வச்சிருக்காங்க அப்படின்னு ஃபேக்ட் சொல்லுது. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு சில விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டோம். ஒரு சில விஷயங்களை நம்ம ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவோம். இந்த சீக்ரெட் அப்படிங்கிறது காலங்காலமாக நம்ம ஹியூமன் பீயிங்ஸை எவல்யூஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த சீக்ரெட்ஸை நம்மளால் வச்சுக்க முடியாதனால அது நம்ம மேலே எடுக்கக்கூடிய டோல், அதாவது நம்ம பாடியில் எடுக்கக்கூடிய டோலாக இருக்கலாம், இல்லை நம்ம டே டு டே லைஃப்பை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கலாம். ஒரு சில பேர்னால அவங்களுடைய சீக்ரெட்ஸை வெளில சொல்ல முடியாத நிலமையில இந்த லைஃபே வேணாம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது ஏன் ஹியூமன் பீயிங்ஸ் வச்சுக்கிறோம்? எவ்வளோ பேர்னால ஒரு சீக்ரெட்டை வச்சுக்க முடியும்? நம்ம ஒரு சில பேர்கிட்ட தாங்க முடியாமல் அந்த சீக்ரெட்டை சொல்லிட்டா அவங்க அந்த சீக்ரெட்டை வச்சுப்பாங்களா அப்படிங்கிற கொஷனும் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக சீக்ரெட்னா என்ன, அது நமக்கு என்ன பண்ணும், நம்ம யார்கிட்ட அதிகமாக சீக்ரெட்ஸை சொல்லுவோம், எந்த மாதிரியான சீக்ரெட்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணும், நம்ம சொல்லக்கூடிய சீக்ரெட்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரியும் இந்த சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் எவ்வளோ மாறி இருக்கு. இதை பற்றின சைக்காலஜியை தான் ஆண்ட்ரூ கோல்ட் அப்படிங்கிறவர் சைக்காலஜி ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் எழுதியிருக்காரு. இந்த புக்கோட ஓப்பனிங்லேயே ஒரு லைன் வந்துச்சு. என்னன்னா, மெலிசா அப்படின்னு சொல்லி ஒரு விமன், அந்த விமனை பற்றி ஒரு லைன் தான், ஓகேவா, ஓப்பனிங் லைனே தான். ஷீ டசன்ட் நோ இட் பட் மெலிசா வில் பி எ மர்டரர் இன் 10 minutes. மெலிசா அப்படிங்கிறவங்க ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க. அவங்க கொலை பண்ணது யாருக்குமே தெரியாது, பட் இந்த ஆத்தர் கிட்ட அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இவருடைய கேள்வி, இந்த புக்குக்கான கேள்வி எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட ஏன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்து சீக்ரெட் சொல்கிறாங்க? லெட்ஸே நீங்கள் ஒரு செலிபிரிட்டி கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்கலாம், ஒரு டிவி ஹோஸ்ட் கிட்ட நீங்கள் பேசியிருக்கலாம், இல்லை ஜஸ்ட் லைக் தட் இப்போது நிறைய பேர் சைக்காலஜி பற்றின வீடியோஸ்லாம் போடும்போது அவங்களுக்கு நம்மளுடைய நிலைமை பெட்டராக புரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம். எனக்கும் இந்த மாதிரி பிரேக்கப் ஆகிடுச்சு, என்னால் இதை வெளில சொல்ல முடியல, இந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட அனுப்பியிருப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நம்ம ஏன் ஓப்பன் அப் பண்ணுறோம்? இந்த மாதிரியான கேள்விகளுக்கான ஒரு விடை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. லெட்ஸே இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இப்படி தான் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சரும் ஒவ்வொரு செலிபிரிட்டியும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செலிபிரிட்டியோட பெட்ரூம் டூரை பார்த்தோ இல்லை ஒரு பாத்ரூம் டூரை பார்த்தோ வாட் டு வி கெட்? வி ஃபீல் நமக்கு இன்னும் அவங்கள பற்றி எக்ஸ்ட்ரா தெரியும், நமக்கு இன்னும் அவங்கள பற்றி எக்ஸ்ட்ரா தெரியும்னு. ஸோ சம்வேர் இந்த பாண்ட் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா அவங்கள நம்ம சினிமாவில் மட்டும் பார்க்கறது இல்லை, டிவியில் மட்டும் பார்க்கறது இல்லை, அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவங்களுக்கு பிடிச்ச படம் என்ன, அவங்க எங்கே ட்ரெஸ்ஸு வாங்குறாங்க, என்ன மேக்கப் போடுறாங்க, இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வி ஃபீல் வி நோ தெம் பெட்டர். அவங்க என்ன கார் வாங்கியிருக்காங்க நமக்கு தெரியும், எப்போ கார் வாங்கினா நமக்கு தெரியும், அவங்க வீட்டு நாய் பேர் என்ன நமக்கு தெரியும், அதுக்கு உடம்பு சரியில்லையா நமக்கு தெரியும், அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்களா நமக்கு தெரியும், ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு என்ன சர்வீசஸ் கிடைச்சது நமக்கு தெரியும். இவ்வளோ தெரியும் போது வி ஃபீல் வி ஆர் க்ளோசர் டு தெம். இதுதான் ஒரு பேரா சோஷியல் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. லெட்ஸே நான் வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ஸ்டாரை பிடிக்கும், அந்த ஸ்டாரோட எவ்ரிடே டே டு டே ரொட்டீனை நான் பார்க்குறேன். ஸோ ஐ ஃபீல் ஐ நோ தட் ஸ்டார் வெரி வெல். ஆனால் தி அதர் ஹேண்ட் அந்த ஸ்டாருக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே தெரியாது. ஸோ இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சரும் ஒரு செலிப்ரிட்டியும் அவங்களோட சீக்ரெட்ஸை வச்சு தே ஆர் கெட்டிங் அஸ் ஹுக்ட் டு தெம் அண்ட் ஒரு பிலீஃப் நமக்கு கொடுத்துட்றாங்க தட் வி நோ தெம் பெட்டர் பட் வி டோன்ட் நோ தெம். ஆன் தி அதர் ஹேண்ட் அதை வச்சு பிராண்ட்ஸ் தே சர்வைவ். ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த ஒரு டிட்பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, எனக்கு இவங்க நல்லா தெரியும் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிற ஒரு ஷாம்பூ நான் பெட்டராக வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சம்வேர் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பியூட்டி மட்டும் இல்லை, அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அவங்க கோ த்ரூ பண்ணுற க்ரீவிங், இது எல்லாமே ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ளே கொண்டு போகுது. ஆனால் இது இப்போ தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா சோஷியல் மீடியா இப்போ தான் அதிகமாக வருது. ஸோ இப்போ தான் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க, அவங்க தான் நிறைய இதுலேருந்து காசு சம்பாதிக்கிறாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, தெர் ஆர் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் செலிபிரிட்டிஸ் ஹூ கீப் டெல்லிங் யூ அவங்க லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுற கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லா தெரியும், நான் போட்ட மற்ற வீடியோஸை விட நான் பர்சனலாக எதை ஷேர் பண்ணணும், அந்த கான்டென்ட் நிறைய பேர் பார்க்குறாங்க.
ஸோ அப்போ நான் இன்னும் பர்சனலாக ஷேர் பண்ணுறேன் அண்ட் இது ஒரு லூப்பில் போய்கிட்டே இருக்கும். லெட்ஸே அவங்க க்ரீவ் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டத்தை நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒரு ஹார்ட் பிரேக் ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா வில் எம்பத்தைஸ் வித் தெம். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த க்ரீவிங்கை வச்சு அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரும்போது அவங்கனாலே அந்த க்ரீஃப்லேருந்து வெளியில் போக முடியாத அளவுக்கு தேல் பி கண்டினியூ டு பி இன் திஸ் லூப் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். பட் இது இந்த காலத்தில் மட்டும் நடக்கலை. ரொம்ப ரொம்ப ஆதி காலத்தில் நம்ம ஒரு ட்ரைபாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே எங்கே ஃபுட்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம ட்ரைபுக்குள்ளே தெரியும். இது ட்ரைபுக்கே உண்டான சீக்ரெட்ஸ். இதுதான் நம்ம ட்ரைபில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவும். இப்போது நம்ம 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் 2 பேருக்கு மட்டுமே ஒரு சீக்ரெட் தெரியும்னா ஆப்வியஸ்லி அவங்க 2 பேரும் தேர் மச் க்ளோசர் தேன் தி அதர் பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவென்ச்சுவலி நம்மளோட அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சீக்ரெட்டை ஷேர் பண்ணுறதை வச்சு நம்ம ஒருத்தங்களுடைய ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணுறோம், இல்லை ஒரு இன்டிமெசியை பில்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது எவல்யூஷனில் சோஷியல் கோஹஷனுக்கு, அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்களோட கோஆப்ரேட் பண்ணி வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லெட்ஸே ஒரு ஸ்பைன் எடுத்துப்போமே, ஏன்னா இந்த புக்கில் வந்து நிறைய ஸ்பைஸ் பற்றி எழுதிப்பார். இப்போ ஸ்பைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு டீம் ஏக்கு லாயலாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க டீம் பியோட தே வில் பி தேர். பட் எதுக்காக இருக்காங்க அப்படின்னா, டீம் பியோட சீக்ரெட்ஸ் எல்லாம் கொண்டு போய் டீம் ஏல சொல்கிறதுக்காக தான். சம்வேர் ஷேரிங் அ சீக்ரெட் ஷோஸ் இஸ் நம்ம யாருக்கு லாயலாக இருக்கோம் அப்படின்னு. இப்படி ஒரு சீக்ரெட்டை ஸ்பைஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் பேச, இன்னொரு பக்கம் ஏன் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நம்ம ஒரு சீக்ரெட்டை சொல்லும்போது தெர் ஆர் நோ சான்சஸ் ஆர் ப்ராப்ளி ஹார்ட்லி எனி சான்ஸ் அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு எக்ஸ் ஆர் ஒய் கிட்ட நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை ஈஸியாக ஷேர் பண்ண முடியுது. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இல்லாமல், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லாமல் இவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியுது. ஆனால் அதுவே நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஹார்ட். அப்படி நம்ம ஒரு சீக்ரெட்டை வெளியில் சொல்லலை அப்படின்னா அதனால என்ன இப்போது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம பாடி எப்படி வந்து ஒரு ஃப்ளூ, எக்ஸ்டர்னல் ஒரு ஃப்ளூ வரும்போது பாடி ஃபைட் பண்ணி நமக்கு ஒரு ஃபீவரை உருவாக்குமோ, அதே மாதிரி நம்மளால் உள்ளே வச்சுக்க முடியாத ஒரு சீக்ரெட்டை ரொம்ப நாள் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அது நம்ம பாடியில் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் எப்போ நம்ம அந்த சீக்ரெட்டை வெளியில் சொல்லுவோம் அப்படின்னா, சொல்லாமல் இருக்கிறதுனால நம்ம மண்டையில் பிடிக்கிற பைத்தியம், சொல்லாமல் இருக்கிறதுனால நம்ம பாடியில் ஏற்படுற அவ்வளோ பிரச்சனைகள், இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது இதுக்கு நான் சொல்லியே தொலைச்சிட்றேன் என்ன ஆகிடும் அப்படின்னு அந்த மொமெண்ட்டில் தான் வி திங்க் ஆஃப் ஷேரிங் தட் சீக்ரெட். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சீக்ரெட் பெருசாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அவர் சின்ன வயசில் இருக்கும்போது, ஒரு 4 வயசில் இருக்கும்போது டக்குன்னு ரூம்குள்ளே போகும்போது அவங்க அப்பா வந்து டை அடிச்சிட்டு இருந்தாராம். அவங்க அப்பாவுக்கு அது ஒரு பெரிய சீக்ரெட். ஏன்னா அவருக்கு ஏஜ் ஆகுறதுங்கிறத மறைச்சிட்ருக்காரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் டைங்கிறது பெண்கள் தான் அடிப்பாங்களாம். ஸோ ஒரு ஆணாக டை அடிக்கிறதுலையும் அவருக்கு ஒரு விருப்பம் இல்லை. ஸோ சம்திங் தட் அவர் பிலீவ் பண்ணுறதுக்கு எகெயின்ஸ்டாகவே ஒன்று நடக்கிறதுனால அவரை பொறுத்த வரைக்கும் டை அடிக்கிறதுங்கிறது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அதை இந்த குட்டி பையன் பார்த்துட்டானோடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கு. இவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா அன்றைக்கி டை அடிக்கும்போது நான் ரூம்குள்ளே போனது என் மண்டையில் ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்குன்னா, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அந்த சீக்ரெட் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னொடனே அவரோட முகத்தில் இருந்த அந்த ஒரு ஆக்ரோஷம் இருக்குல்ல, தட் வாஸ் டூ ஸ்ட்ராங். ஸோ அதனால எனக்கு வந்து அதை மறக்கவே முடியல. ஸோ டை அடிக்கிறதுங்கிறது ஒரு குட்டி விஷயமா இருக்கலாம், பட் யாரோ ஒருத்தங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய சீக்ரெட். இதில் ஒருத்தரை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அது என்ன சீக்ரெட்னு அவர் சொல்லலை. ஆனால் ஒன் கை, அவர் வந்து அவரோட கொஞ்சம் சின்ன வயசு பையன், அந்த பையன்கிட்ட தன்னை பற்றின ஒரு பயங்கரமான சீக்ரெட்டை உள்ளே வச்சுக்க முடியாமல் சொல்லிட்டார். ஆனால் சொன்னதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் ஸோ பேட். இதை நம்மலாம் பண்ணியிருப்போம்ல, சரி நம்ம எதுக்கு இவங்ககிட்ட இதை வளரணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் அந்த சீக்ரெட் வாஸ் டூ பிக். என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பையனை இவர் கொன்னுட்டார். ஏன்னா he didn't want the secret to go out. He couldn't control it. And அவர் எப்படி கொண்டிருக்காருன்னா தலையிலே அடிச்சு, அதாவது இந்த பிரெயின்குள்ளே தான் அந்த சீக்ரெட் இருக்குது, இட் shouldn't go out அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அந்த சீக்ரெட் வாஸ் டூ ஸ்ட்ராங். ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ இந்த மாதிரி சீக்ரெட்டு, லைஸு, இது எல்லாம் நம்ம சொசைட்டியில் இட் இஸ் தேர். அண்ட் நம்ம பார்க்குற அன்றாடம் பார்க்குற பீப்புளில் சொன்ன மாதிரி 97% பீப்புள் we have secrets that we don't want people to know. ஆனால் என்னென்னா, if we have at least one person to share, நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோன்னா நமக்கு பர்டன் கம்மியாக இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணீங்களோ அவங்களும் அந்த சீக்ரெட்டை ஹோல்டு பண்ணி வைக்கணும்னா அவங்களுக்குமே இட் இஸ் அ டோல் ஆன் தெம் தான்.
லெட்ஸ் சே எனக்கு இப்போ ஒரு பயங்கரமான சீக்ரெட் தெரிய வருது, பட் ஐ ஷுடன்ட் டெல் த வேர்ல்டுன்னா இப்போ எனக்கு அந்த ப்ரெஷர் புரியுதா? ஸோ அப்போது நீங்கள் சொல்கிற ஆளும் டெஃபினெட்லி ஒரு பாயிண்டில் வெளில சொல்ல தான் போகிறாங்க. ஸோ எனி சீக்ரெட் தட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் இமோஷன்ஸ் இல்லை இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்கன்னா அவங்க இன்னொருத்தங்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கோவப்படக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு எப்படி இது உள்ளே வச்சுக்க முடியலையோ அதே மாதிரி அவங்களுக்கும் உள்ளே வச்சுக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு. ஸோ இப்போ இவர் இதை பற்றி மட்டும் பேசல, கல்ட் பற்றி பேசியிருக்காரு, ரிலிஜன்ஸ் பற்றி பேசியிருக்காரு. ரிலிஜன்ஸ் பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரிலிஜனில் இஃப் யூ நோ காலங்காலமாக அவர் ஆக்சுவலி கிறிஸ்டியானிட்டி பற்றி பேசியிருக்காரு, சின்ஸ் ஹி நோஸ் கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஆல்சோ பட் ஹீ இஸ் அன் ஏத்திஸ்ட். ஸோ நீங்கள் ஏத்திஸ்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் பயங்கர ரிலீஜியஸான பர்சனாக இருந்தால் இந்த புக்கு படிக்கும்போது எஸ்பெஷலி ரிலீஜன்ஸ் பற்றி படிக்கும்போது கடுப்பாக இருக்கும். பட் இஃப் யூர் ஓப்பன் டு இட் யூ ஷல் ரீட். ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரிலிஜன்ஸ் எப்போவுமே ஒரு சீக்ரெசி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க வந்து இப்போது கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பீரியடில் பைபிளை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தேவர் நாட் ஓகே. தே வாண்டட் பீப்புள் டு கம் டு த சர்ச், வந்து இங்கே சர்மன்ஸ் எல்லாம் கேளுங்க, ஆனால் நீங்களாம் உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் பைபிள் படிக்கக்கூடாது அப்படின்னு அப்போது இருந்த காலகட்டத்தில் சர்ச்சோட பவர் ஜாஸ்தியாக இருக்கும்போது தே டென்ட் வாண்ட் லேமேன் டு ஹாவ் த பவர் ஆஃப் ரீடிங் த பைபிள் பை தெம்செல்ஸ். இல்லை நீங்கள் எதுக்கு நான் சொல்கிற பேச்சு கேட்க போகிறீங்க? ஆன் தி அதர் ஹேண்ட் இங்கே பார்த்தா கூட நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ்லாம் வந்து இட் வாஸ் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். அதை மொழிபெயர்த்து கொடுக்கறதுக்கு நமக்கு அப்பர் காஸ்ட் பீப்புள் தான் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஸோ நம்மளுடைய லேமேனுக்கான டேர்ம்ஸில் நிறைய விஷயங்கள் தே வர் நாட் தேர். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சீக்ரெசி இஸ் பவர். சம்டைம்ஸ் உங்களோட அத்தாரிட்டேட்டிவ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, தே ஆல் வில் ஹாவ் யுவர் சீக்ரெட்ஸ் அண்ட் தே வில் யூஸ் இட் அஸ் பவர். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் இந்த சீக்ரெட்ஸை இந்த லைஸ் தான் எப்படி டிடெக்ட் பண்ணுறது? இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ போய் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த லை டிடெக்டர்ஸ் பற்றியும் அவர் எழுதியிருந்தார். ஸோ ஒரு சில பேர்னால லை டிடெக்டர்ஸை எஸ்கேப் ஆக முடியுது. ஒருத்தர் வந்து ஒய்ஃபை கொடூரமாக கொண்டிருக்காரு, ஆனால் லை டிடெக்டரில் அவரை கண்டே பிடிக்க முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கும் உங்களுக்கும் பொய் சொல்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுல பெரிய வித்தியாசமே இல்லை அப்படின்றார். இப்போது 2 விதமாக பீப்புளை பிரிக்கிறார். ஒருத்தங்களோட தாட்ஸும் அவங்க யோசிக்கிற விஷயம் இது எல்லாமே அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஃபேஸில் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். ஒரு சில பேர் அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத அவங்க மூஞ்சி வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ இவங்க 2 பேருமே போலீஸ்ட்டை மாட்டியிருக்காங்கன்னா, இந்த திருட்டு மொழி இருக்கிற ஒரு ஆளை நம்ம படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா, அவங்க எக்ஸ்பிரஷன் என்ன நமக்கு பப்பரப்பான்னு தெரியும். இவங்களை பொய் சொல்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வித்தையே இல்லை சார். அது யாருனாலும் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு செட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மூஞ்சில் எதையுமே காமிக்க மாட்டாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் வச்சு நம்மளுக்கு எதுவுமே ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. இப்படி இருக்கவங்க தான் உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது எக்ஸ்பர்ட்ஸ்க்குமே ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைட் டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இத்தனை நாளாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னுமே ஒரு சில இடத்துல யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் அதுவுமே அவ்வளோ அக்யூரேட் கிடையாது. அதை வச்சு நீங்கள் யாரையுமே கன்விக்ட் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு அதில் இன்அக்யூரசி இருக்குது. ஸோ அதால் இட் கேன் நாட் பி டன். ஸோ நிறைய இந்த பாலிகிராஃபிக் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டை பற்றி அவர் பேசும்போது சொல்கிறாரு, அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோபேத்னால அந்த டெஸ்ட்டில் வந்து எஸ்கேப் ஆகிட முடியும். ஏன்னா சைக்கோபேத் நார்மலி அவங்க எம்பத்தைஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய விஷயத்துக்கு அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்கும் போது அந்த டெஸ்ட்டில் ஒரு சைக்கோபேத்னால எஸ்கேப் ஆகிட முடியும். ஆனால் ஒரு நார்மல் ஹியூமனால் ஈஸியாக மாட்டிக்க முடியும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் திருட்டு மொழி எப்போவுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவன் திருட்டுறப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், முதல்ல அவங்களோட நார்மல் பாடி லாங்குவேஜை பார்ப்பாங்களாம். இப்போ நார்மலாகவே நான் வந்து இப்படி தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு டெஸ்ட் எடுக்கும்போது நீ பரபரப்பா யூ ஆர் கன்விக்டட் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. ஸோ நார்மலாகவே இப்படி தான் இருக்கேன்னா இதுதான் நார்மல்சி. அப்போ நான் ஒரு சில கேள்விகள் கேட்கும்போது என் பாடி லாங்குவேஜ் இதுலேருந்து எப்படி மாறுதுங்கிறத வச்சு தான் நிஜமாவே நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியுமா. அத்தனை பேரும் சீக்ரெட்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது கேட்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அப்போ யாருமே நம்மக்கிட்ட உண்மையா இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த புக்கில் எனக்கு பயங்கர ரீஅஷூரிங்காக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக வி ஆர் இவால்வ்டு டு சே ட்ரூத் தான். நம்ம எப்போவாது சொல்கிறது தான் போய் நம்ம நிறைய நேரங்களில் மக்களை நம்ப தான் செய்வோமா. ஸோ எனக்கு அது படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இந்த லைஸு ஏமாத்துறது இது எல்லாமே எக்ஸப்ஷனுங்க. நம்ம வி ஆர் இவால்வ்டு டு ட்ரஸ்ட் இன் பீப்புள், வி ஆர் இவால்வ்டு டு சே ட்ரூத். ஈவன் இஃப் நமக்கு அதில் ஒரு லாஸ் இருக்குன்னா கூட நம்ம முன் வந்து போய் உண்மையை சொல்கிற அளவுக்கு தான் வி ஆர் ஆக்சுவலி இவால்வ்ட் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதில் சொல்லிட்டு இப்போ தான் சொல்லுவார், இந்த மாதிரி இப்போ நம்மளை அந்த பேங்க் ஃப்ராடுன்னு ஏமாத்துறாங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஃப்ராடு நம்மளை ஏமாத்துறாங்க. ஏமாத்துறவங்களை விட ஏமாறுறவங்க தானே ஜாஸ்தியாக இருக்கும்.
ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஏன்னா நம்ம ஏமாறுறவங்கள பார்த்து கேலி பண்ணுறதுக்கு இல்லை ஒன்றுமே இல்லை. தே ஆர் ட்ரஸ்டிங் பிகாஸ் வி ஆர் டியூன்டு டு ட்ரஸ்ட். வி ஆர் வயர்டு டு ட்ரஸ்ட் இன் பீப்புள். அது டொபக்குன்னு ஃபெயில் ஆகும்போது தான் நமக்கு புரிய மாட்டேங்குது வாட் ஹேப்பன் நவ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்புறம் தான் தோணும். பட் there's nothing wrong in being in trusting people. அது கிடையவே கிடையாது. ஏன்னா அதுதான் நம்மளுடைய மனித இயல்புன்னு அவர் சொல்லும்போது பாடா வயசே வந்து கடைசியாக ஒரு விஷயமாவது மனசுக்கு குளிர்ச்சியாக சொல்லிட்டீங்க அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அவர் இன்னொரு மெத்தட்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு வேளை பொய் சொல்லணும் அப்படின்னா எப்படி பொய் சொன்னால் மற்றவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு சில மெத்தட்லாம் வச்சுருக்காரு. நீங்களே உங்கள் காலில் ஏதாவது ஒரு பின்னூசி வச்சு குத்திருங்க, அந்த காயத்தோடையே போனீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலே இருப்பீங்க. அப்போ போலீஸுங்கிட்ட கொஷின் கேட்டால் கூட நார்மலாகவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தானே இருக்கான் அந்த பையன், அவர் இந்த பொண்ணு, அப்புறம் தான் இவங்க உண்மையாக தான் பேசுகிறாங்கன்னு நம்பிப்பாங்களா. இந்த மாதிரி திருட்டுத்தனமான விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு இந்த புக்கில். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த சைக்காலஜி ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் வந்து பதுங்கியிருக்கு. ஸோ எனக்கு சொல்லணுன்னா நான் இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம். ஆனால் இந்த புக்கில் மீதி என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட். ஸோ இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இவ்வளோ நான் பேசின விஷயங்கள்லாம் பாட்காஸ்ட்டாகவே கேட்டுருக்கலாமே அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து த புக்ஸுடைய பாட்காஸ்ட், இந்த புக்கில் மட்டும் இல்லை நிறைய புக்ஸ் பற்றின சம்மரிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அது வந்து த புக்ஸுடைய பாட்காஸ்ட்டில் நீங்கள் கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை, ஜியோ7, கூகுள் பாட்காஸ்ட், அப்புறம் ஆப்பிள் பாட்காஸ்ட் அப்படின்னு நிறைய ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து யூ கேன் லிசன் டு தி பாட்காஸ்ட். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சீக்கிரட்டாக வச்சுக்கூடாது புரியுதா, கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.